மனித பேச்சே நாலே 4 வகை தாங்க நம்ம ஊரில். இந்த வகை நெருப்பு மாதிரி பேசுவாங்க. அதில் கோபம் இருக்கும், சண்டை இருக்கும், நம்ம மன நிம்மதி போயிடும். இந்த 2வது வகை சும்மா காற்று மாதிரி பேசுவாங்க, அர்த்தமே இருக்காது, அடுத்தவங்களை பற்றி தான் இருக்கும், நம்ம நேரம் விரயமாயிரும். இந்த 3வது வகை தண்ணி மாதிரி இருக்குங்க. அப்படியே பேச்சு மன அமைதியை தரும், ஒரு குளிர்ச்சியை தரும். இது மனித உறவுகளை சேர்த்து வைக்கும். இந்த 4வது வகை மருந்து மாதிரி பேசுவாங்க, உற்சாகத்தை தருங்க, நமக்கு நம்பிக்கையை தரும், நம்ம தோல்வியிலேருந்து அந்த பேச்சு நம்மளை மீட்டெடுக்கும். இன்னைக்கு மனித வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவைங்க. இந்த 4 வகை பேச்சில் நீங்கள் எந்த வகைன்னு கொஞ்சம் பதிவு போடுங்க. மனித பேச்சே நாலே 4 வகை தாங்க நம்ம ஊரில். இந்த வகை நெருப்பு மாதிரி பேசுவாங்க. அதில் கோபம் இருக்கும், சண்டை இருக்கும், நம்ம மன நிம்மதி போயிடும். இந்த 2வது வகை சும்மா காற்று மாதிரி பேசுவாங்க, அர்த்தமே இருக்காது, அடுத்தவங்களை பற்றி தான் இருக்கும், நம்ம நேரம் விரயமாயிரும். இந்த 3வது வகை தண்ணி மாதிரி இருக்குங்க. அப்படியே பேச்சு மன அமைதியை தரும், ஒரு குளிர்ச்சியை தரும். இது மனித உறவுகளை சேர்த்து வைக்கும். இந்த 4வது வகை மருந்து மாதிரி பேசுவாங்க, உற்சாகத்தை தருங்க, நமக்கு நம்பிக்கையை தரும், நம்ம தோல்வியிலேருந்து அந்த பேச்சு நம்மளை மீட்டெடுக்கும். இன்னைக்கு மனித வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவைங்க. இந்த 4 வகை பேச்சில் நீங்கள் எந்த வகைன்னு கொஞ்சம் பதிவு போடுங்க. மனித பேச்சே நாலே 4 வகை தாங்க நம்ம ஊரில். இந்த வகை நெருப்பு மாதிரி பேசுவாங்க. அதில் கோபம் இருக்கும், சண்டை இருக்கும், நம்ம மன நிம்மதி போயிடும். இந்த 2வது வகை சும்மா காற்று மாதிரி பேசுவாங்க, அர்த்தமே இருக்காது, அடுத்தவங்களை பற்றி தான் இருக்கும், நம்ம நேரம் விரயமாயிரும். இந்த 3வது வகை தண்ணி மாதிரி இருக்குங்க. அப்படியே பேச்சு மன அமைதியை தரும், ஒரு குளிர்ச்சியை தரும். இது மனித உறவுகளை சேர்த்து வைக்கும். இந்த 4வது வகை மருந்து மாதிரி பேசுவாங்க, உற்சாகத்தை தருங்க, நமக்கு நம்பிக்கையை தரும், நம்ம தோல்வியிலேருந்து அந்த பேச்சு நம்மளை மீட்டெடுக்கும். இன்னைக்கு மனித வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவைங்க. இந்த 4 வகை பேச்சில் நீங்கள் எந்த வகைன்னு கொஞ்சம் பதிவு போடுங்க.